ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்குன்னா பைக் எடுத்திருக்கோம். எடுத்து எங்கள் வீட்டில், என் வீட்லேயும் சொல்ல, இவங்க வீட்லேயுமே நாங்கள் சொல்லவே இல்லை. யாருக்குமே தெரியாது நாங்கள் எடுத்திருக்கோம். எங்கள் வீட்டில் எல்லாருமே பேசுவாங்க. ஆனாலுமே சரி கொஞ்சம் வாக்குவாதத்துலேயே பெருகிட்டு சண்டை ஓட்டிருக்காங்க. அதனால் யார்கிட்டையுமே நாங்கள் சொல்லலை. எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஸ்கூட்டி எடுக்கணும். முதல்ல நான் வச்சுருந்தேன் ஸ்கூட்டி. அதில் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அங்கேயே வந்துட்டேன். எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஆனால் அதுக்கப்புறம் நான் வாங்கணும்னு நினச்சி ஒரு ட்ரிப்பு ரொம்ப கஷ்டத்தை தாண்டி, எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி இந்த ஸ்கூட்டி நான் எடுத்திருக்கேன். இது சுசுக்கி தானே, சுசுக்கி. ஆனால் எனக்கு ஹோண்டா டியோ மேலே தான் ஒரு விருப்பம் இருந்துச்சு. அதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்டே இருந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஹோண்டாங்கிறது. அதுக்கப்புறம் 2வது விருப்பம் பார்த்தா இது சுசுக்கியில் எல்லாமே நல்லா இருக்குது. பைக் எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஐயோ, ஏன்னா சொல்லுவாங்க தெரியுமா, ஒன்று போயிடுச்சுன்னா 2வது கிடைக்கிறது புதுசு. அதே மாதிரி தான் இது. ஃபஸ்ட்டு எனக்கு அந்த ஹோண்டா டியோ போய் பார்த்து செலெக்ஷன் பண்ணி வந்துட்டோம், எல்லாம் எடுக்கணும்ட்டு. ஆனால் அது இப்படின்னு சொல்லி அவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் எடுக்க முடியாது, என் பேர்லேயும் எடுக்க முடியாது. இன்னும் ஒரு வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது, அதனால் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி இவங்க பேர்லேயும் ஒரு வண்டி ஓடுது, அதனால் எடுக்க முடியாதுன்னுட்டாங்க. ஐயோ, ரொம்ப கஷ்டத்தில் வந்துட்டோம் ரிட்டன். அதுக்கப்புறம் இது எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள். ஆனால் அவங்களா சொன்னாங்க, நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு முடிச்சு தந்துடுறேன். அதே மாதிரி எடுத்துட்டோம். அந்த கஷ்டத்தில் எல்லாருமே எடுத்துக்கிறோமா, இப்படி போயிட்டாங்க. ஆனால் இவங்க எங்கே அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அவங்க முன்னால் நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம் கண்டிப்பான முறையில். அதுக்கப்புறம் இப்போ 2வது என்ன காரணம்னா ஒரு வீடு கட்டணும். அது மட்டும்தான். மீதி எல்லாமே கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே எனக்கு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு வீடு மட்டும் கட்டணும். இது எதுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, இந்த வீடியோ எதுக்கு நான் இப்படின்னு சொல்கிறேன்னா, ஏன்னா எங்கள் ஃபேமிலியிலே யார்ட்டையுமே சொல்லலை, இவங்க ஃபேமிலியுமே தெரியாது. ஏன்னா இன்ஸ்டாவில் நான் வீடியோ போடுவேன், பாதின்னு சொல்ல வரல, முக்கால்வாசியே எனக்கு சப்போர்ட்டாக பேசுனீங்க. இல்லை, நீங்கள் இப்படி வீடியோ போடுங்கக்கா, நல்லா தான் இருக்குது. உங்களை யார் தப்பாக பேசினா, யார் உங்களுக்கு தப்பாக கமெண்ட் பண்ணான்னு கேட்டீங்க. உங்களுக்காண்டி மட்டும்தான் நான் இந்த வீடியோ போடுறேன். நான் வேறு எதுக்காண்டியும் கிடையாது. உங்கள்கிட்ட ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்ட்டு இதுதான் சரி ஆசை. அதே மாதிரி யாருமே நம்ம லவ் பண்ணி வேலை முடிச்சிட்டோம், இது போய் வீட்டை விட்டு போய் முடிச்சிருக்கோம், நம்ம ஃபீல் பண்ணவே கூடாது. நீங்கள் நினச்சது நிறைவேற வரைக்குமே நீங்கள் அப்படியே போராடிக்கிட்டே இருக்கணும். அது வேணும், அது வேணும், அது வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளால் முடியாது ஒன்றுமே கிடையாது. நினச்சா எல்லாமே முடியும். அதுக்காண்டி வீடியோ